வணக்கம் மாணவர்களே. தரம் 10 விஞ்ஞானம் அலகு 20 கற்பதற்காக தலைமுறை உரிமை பற்றி கற்பதற்காக கொழும்பு இந்து கல்லூரியிலிருந்து விஞ்ஞான ஆசிரியராகிய வேனிலான் விளைந்துள்ளேன். இப்பாடத்தின் முதல் பகுதிகள் நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அதனுடைய நோய்கள், பரம்பரை அலகாக கடத்தப்படக்கூடிய நோய்கள் பற்றி கற்பதற்காக நாங்கள் இன்றைய பாடத்தை பயன்படுத்துகின்றோம். இப்பாட அலகை கற்ற பின்னர் மாணவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கற்றற்பேறுகளை பார்ப்போம். பரம்பரை அலகு வெளிப்படுத்துகை பற்றி கூறுவீர்கள். மனிதரில் இலிங்க நிர்ணயம் எவ்வாறு ஏற்படுத்தப்படுகின்றது, அதாவது ஆண் பெண் என்பன எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது என்பதை பற்றி விளக்குவீர்கள். பரம்பரை அலகு விகாரமும் அதனால் ஏற்படும் பரம்பரையாக கடத்தப்படுகின்ற நோய்களை பற்றி கூறுவீர்கள். அது மட்டுமல்ல, சிவப்பு பச்சை நிறக்குருடு, குருதியுறையா நோய் ஆகிய பரம்பரை அலகாக கடத்தப்படக்கூடிய நோய்கள் பற்றியும், மேலும் வெளிறல் அவ்வாறான நோய்கள் பற்றியும், அதாவது தலசீமியா போன்ற நோய்கள் பற்றியும் நாங்கள் விளக்குவோம். கலப்பு பிறப்பாக்கம் பற்றியும், அதனால் இன்றைய நவீன விஞ்ஞானத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நவீன புதிய உத்திகள் பற்றியும் நாங்கள் இப்பாடத்தில் கற்போம். எனினும் நாங்கள் முன்பு கற்றதை ஒரு சில விடயங்களை மீட்டல் செய்துவிட்டு வருகிறோம். அதாவது பிறப்புரிமை இயலின் அடிப்படை என்பது அங்கிகளின் இயல்புகள். அங்கிகளின் இயல்புகள் துணிக்கத்தன்மையான காரணி ஒன்றினால் தீர்மானிக்கப்படுகின்றது என்று கிரெகர் மெண்டல், அவர்தான் இந்த தலைமுறை உரிமையின் தந்தை என அழைக்கப்படுபவர், அவர் கூறியிருக்கின்றார். அவர் இனம் கண்ட துணிக்கத்தன்மையான காரணி பின்காலத்தில் பரம்பரை அலகு, ஜீன் என அழைக்கப்பட்டது. எனவே பரம்பரை அலகு என்றால் என்ன என்றதை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை இந்த விளக்கப்படம் எங்களுக்கு தருகின்றது. அதாவது நாம் விலங்குகளில் விலங்கு கலத்தால் ஆக்கப்பட்டது. விலங்கு கலத்தின் நடுவில் மத்தியில் முக்கியமான பகுதி தனியான கரு. அந்த கருவினுள் காணப்படுவது நிறமூர்த்தம். எல்லா அங்கிகளிலும், அதாவது யூகரியோட்டாக்குரிய அங்கிகள், யூகரியோட்டா அங்கி என்று சொல்லப்படுவது உண்மையான கரு உள்ளவை, கரு மென்சவ்வினால் சூழப்பட்ட கரு உள்ள அங்கிகள் யூகரியோட்டாக்கள கட்டமைப்புடையன. அதில் காணப்படுகின்ற நிறமூர்த்தமானது எதனால் ஆக்கப்பட்டுள்ளது எனில் நியூக்ளியோடைட்டுகள், அதாவது டிஎன்ஏ என்ற ஒரு இரட்டை விரிபரப்பு சங்கிலி, அதனுடைய அழகான நியூக்ளியோடைட்டினால் ஆக்கப்பட்டுள்ளது. அந்த நியூக்ளியோடைட், அதாவது அந்த டிஎன்ஏ பட்டியல் காணப்படுகின்ற ஒரு குறித்த சிறிய பகுதி பரம்பரை அலகு, ஜீன் என அழைக்கப்படுகின்றது. அப்போ பரம்பரை அலகானது எமது பாரம்பரிய இயல்புகளை அங்கு தகவல்கள் சேமித்து வைக்கப்படுகின்றன. மனிதரில் மட்டுமல்ல, விலங்குகள், தாவரங்கள், ஃபங்கசுக்கள், அதாவது ஒரு கல தாவர விலங்குகள் எல்லாம் கற்றுள்ளீர்கள். அவற்றின் நிறமூர்த்தத்திலும் இவ்வாறு ஜீன் பரம்பரை அலகுகள் காணப்படுகின்றன. இப்பொழுது ஆட்சியான பரம்பரை அலகு, பின்னடைவான பரம்பரை அலகு என்பனவும் முதலில் நாங்கள் கற்றிருக்கின்றோம். உதாரணமாக பார்ப்போம். பரம்பரை அலகு இயல்புகள் தொடர்பான விளக்கம் நாங்கள் கொடுக்கின்ற போது ஆட்சியான இயல்பு ஆங்கிலத்தினுடைய பேரெழுத்து கேபிட்டல் லெட்டரில் வழங்கப்படுகிறது. அதே சமயம் குறித்த இயல்புக்கு பின்னடைவான பரம்பரை அலகு ஆங்கில சிற்றெழுத்து சிம்பிள் லெட்டர்னால் கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் கற்றுள்ளீர்கள். சிவப்பு நிறமான பூ, அதாவது பட்டாணி தாவரத்தில் ஆட்சியுடைய இயல்புகள், பின்னடைவான இயல்புகள் எல்லாம் கற்றிருக்கிறீர்கள். உதாரணமாக நாங்கள் இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆட்சியான இயல்பு சிவப்பு நிறமாகவும் பின்னடைவான இயல்பு வெள்ளை நிறமாகவும் இருந்தால் சிவப்பு பூ என்றதிலேயே மறைக்கப்பட்ட இயல்பு பின்னடைவான இயல்பு. எனவே பின்னடைவான இயல்பு சிற்றெழுத்தினால் ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட வேண்டும் என்பது முக்கியம். இதை நான் சற்று மீட்டல் செய்துவிட்டு இந்த பாடத்துக்கு வருகிறேன். அது மட்டுமல்ல, யாதேனும் ஓர் இயல்புக்கு காரணமாக அமைந்த இரண்டு பரம்பரை அலகுகளும் முதலில் கற்றிருக்கிறீர்கள். ஒரு குறித்த இயல்பு இரண்டு பரம்பரை அலகுகளினால் தீர்மானிக்கப்படும். அந்த இரண்டு பரம்பரை அலகுகளும் ஒத்ததாயின் அவ்வங்கி சமநுகத்துக்குரியது எனப்படும். சமநுகம் இன்னொரு பெயர் ஓரின நுகம். உதாரணமாக
உயரமான, இப்பொழுது இந்த படத்தில் காட்டப்பட்டிருப்பது உயரமாக வளர்ந்துள்ள பட்டாணி தாவரம். ஆகவே அங்கிருக்கின்ற இயல்பு உயரமும், அங்கிருக்கின்ற பாரம்பரிய இயல்பு, அதாவது பரம்பரை இயல்பு உயரம் என்பது 2 காரணி, அதாவது 2 ஜீன்கள், 2 பரம்பரை அலகுனால் தீர்மானிக்கப்பட்டு இரண்டும் ஆட்சியுடையதாயின் கேபிட்டல் டி ஆங்கில பேரெழுத்தினால் நாங்கள் காட்டுகின்றோம். இவை முன்பு நாங்கள் கற்றவை. இப்பொழுது அதே இயல்பு, அதாவது யாதேனும் ஒரு இயல்புக்கு காரணமாக அமைந்த 2 பரம்பரை அலகுகளும் சமமற்றதெனின், அதாவது ஒன்று ஆட்சியானது, ஒன்று அவ்வியல்புக்கு பின்னடைவுள்ளது, அதுதான் சமமற்றதெனின் அவ்வங்கி அக்குறித்த இயல்புக்கு இதர நுகமுடையது, அதாவது பல்லின நுகமுடையது என அழைக்கப்படும். இப்போ பல்லின நுகம் என்று சொல்லப்படும் பொழுது சிவப்பு நிறப்பூ என்று சொல்லப்படுவது ஆட்சியானது. ஆனால் அங்கு வெள்ளை என்பது கேபிட்டல், அதாவது ஆங்கில எழுத்து ஆறினுடைய சிம்பிள் லெட்டர், சிம்பிள் ஆறினால் குறிப்பிடப்படுகின்றது. இந்நிலை இதர நுகநிலை என அழைக்கப்படுகின்றது, அல்லது பல்லின நுகம் என அழைக்கப்படும். அடுத்தது பரம்பரை அலகு வெளிப்படுத்துகை. ஒரு பரம்பரை அலகில் இருக்கின்ற இயல்பானது அடுத்த சந்ததிக்கு வெளிப்படுத்தப்படும். சில இயல்புகள் வெளிப்படுத்தப்படாது, அது பின்னடைவான இயல்புகள். அதாவது யாதேனுமோர் இயல்புக்குரிய பரம்பரை அலகு ஜோடி காட்டும் வெளிப்பாடு, யாதேனும் ஓர் இயல்புக்குரிய பரம்பரை அலகு ஜோடி காட்டும் வெளிப்பாடு அவ்வங்கியின் பரம்பரை அலகு வெளிப்படுத்துகை என்று சொல்லப்படும். அவ்வங்கியின் பரம்பரை அலகு வெளிப்படுத்து. உதாரணமாக சமனுகமாக இருக்கும் பொழுது, சமனுகம் என்று சொல்லப்படும் பொழுது 2 இயல்புகளும் ஒரே மாதிரி இருக்கு. சிவப்பு நிறப்பூ, அதே காரணி சிவப்பு நிறப்பூவாக இருந்தால் சமனுகமாக இருந்து வெளிப்படுத்தப்படுகின்றது. வெள்ளை நிறப்பூ என்றால் அது பின்னடைவானதாக இருக்குமாயின் சிம்பிளார் என 2 பரம்பரை அலகினால் வெளிப்படுத்தப்படுகின்றது. அது பின்னடைவானதென்று நாங்கள் விளங்கப்படுத்துவதற்காக நாங்கள் ஆங்கில சிற்றெழுத்து சிம்பிள் ஆரை பயன்படுத்துகின்றோம். எனவே சிவப்பு நிறமான பூ சமனுகமாக இருக்கும் பொழுதும் சிவப்பு நிறமாக வெளிப்படுத்தப்படும். சிவப்பு நிறம் என்ற இயல்பு இதரனுகமாக இருந்தாலும், இதரனுகம் என்றால் அங்கு ஒரு மறைக்கப்பட்ட இயல்பு இருக்கின்றது, வெள்ளை நிறம் என்ற இயல்பு இருக்கின்றது, இருந்தாலும் அது சிவப்பு நிறமாகவே வெளிப்படுத்தப்படும். இவ்வாறு நிறைய உதாரணங்களை நீங்கள் மெண்டலினுடைய பரிசோதனை, அதாவது தோட்ட பட்டாணி தாவரம் பைசம் செட்டைவம் என்ற தாவரத்தில் கிரகர் மெண்டல் செய்த பரிசோதனைகளின் முடிவுகள் உங்கள் பாடப்புத்தகத்திலிருந்து கற்றுள்ளீர்கள். அங்கு 7 உரல் பொருள் இயல்புகளுக்குரிய முடிவுகள் அங்கே தரப்பட்டிருக்கின்றது. அதாவது தாவர உயரம் என்ற இயல்பு, பூக்களின் அமைவிடம் என்ற இயல்பு, அவ்வாறு பல்வேறு காரணிகளும் பல்வேறு இயல்புகளும் எது ஆட்சியானது எது பின்னடைவானது, ஆட்சியான இயல்பு அற்ற பொழுது அந்த பின்னடைவான இயல்பு வெளிக்காட்டப்படும் என்று கற்றுள்ளீர்கள். எனவே அந்த குறிப்பிட்ட இயல்பு வெளிப்படுத்தப்படும் தன்மையே பரம்பரை அலகு வெளிப்படுத்துகை என்று சொல்லப்படும். அடுத்து நாங்கள் பார்ப்போம் மனிதரில் இலிங்க நிர்ணயம். அதாவது மனிதரில் ஆண் பெண் என்று 2 இலிங்கங்கள் காணப்படுகின்றன. அதற்கு முன் நாங்கள் விளங்கிக் கொள்வது எமது உடலில் காணப்படும் நிறமூர்த்தங்கள். எமது உடலில் கலங்களில் ஒவ்வொரு கலங்களிலும் கரு காணப்படுகிறது. ஒவ்வொரு கலங்களிலும் கரு காணப்படும். அந்த கருவினுள் நிறமூர்த்தங்கள் காணப்படும். அந்த நிறமூர்த்தங்கள் 23 சோடி நிறமூர்த்தங்கள், 46 நிறமூர்த்தங்கள் காணப்படுகின்றன. அதில் 22 சோடி தன்னிறமூர்த்தங்கள் என்று சொல்லப்படும். 22 சோடிகள் தன்னிறமூர்த்தங்கள் என்று சொல்லப்படும். ஒரு சோடி மட்டும் இலிங்க நிறமூர்த்தம் என்று சொல்லப்படும். அப்போ ஒரு சோடியானது அந்த உருவாகின்ற குழந்தை ஆணா பெண்ணா என்று தீர்மானிக்கும். அந்த ஒரு சோடி, அதனால் அது இலிங்க நிறமூர்த்தம் என்று நாங்கள் அழைக்கின்றோம். எனவே எல்லாமாக ஒரு களத்தில், மனிதனுடைய களத்தில் 23 சோடி நிறமூர்த்தங்களை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது. அது எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை அடுத்த படத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், முதலாவது நிறமூர்த்தத்தை பாருங்கள். இது அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தம் என்று சொல்லப்படும்.
இதில் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது என்று நீங்கள் 22 சோடி நிறமூர்த்தங்களை பார்க்கின்றீர்கள். 22 சோடி நிறமூர்த்தங்களை பார்க்கின்றீர்கள். இந்த 22 சோடி நிறமூர்த்தங்களிலும் இருமடியமாக எங்கள் உடலில் காணப்படுகிறது. இருமடியமாக இந்த முதல் 22ம் தன்னிறமூர்த்தம் என்று அழைக்கப்படும். தன்னிறமூர்த்தம் என்று சொல்லப்படுவது எமது உடலில் காணப்படும் வெளிப்படுத்தப்பட்ட இயல்புகள் யாவும் அங்கு பரம்பரை அலகில் பதியப்பட்டுள்ளது. எமது உடலில் காணப்படுகின்ற இயல்புகள் என்று எதை கருதுவீர்கள்? கண்ணின் நிறம், தோலின் நிறம், தலைமயிரின் நீளம், எமது உயரம், எமது வயது, இவ்வாறு ஏராளமான இயல்புகள் இந்த நிறமூர்த்தங்களில் டிஎன்ஏ நீள் பரப்பு, அந்த இரட்டை விரிபரப்பு சுருளில் ஜீன்களாக அடுக்கப்பட்டுத்தான் ஒவ்வொரு சந்ததிக்கும் கடத்தப்படுகின்றன. எனவே இந்த 22 சோடி நிறமூர்த்தங்களிலும் எமது உடலுக்குரிய இயல்புகள், எங்கள உடலில் இருக்கிற எல்லா இயல்புகளும் அங்கு பதியப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இறுதியில் பாருங்கள், எக்ஸ் என்ற ஒரு நிறமூர்த்தம் இருக்கிறது. அது 2 நிறமூர்த்தம் இருக்குது. அது எக்ஸ். இது இலிங்க நிறமூர்த்தம் என்று சொல்லப்படும். இந்த 23வது அடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிறமூர்த்தம் எக்ஸ் என வந்தால் அது பெண்ணாக விருத்தி அடையும். எக்ஸ் வையாக இருந்திருந்தால் அது ஆணாக விருத்தி அடைந்திருக்கும். அதை பற்றிய விளக்கத்தை தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். எனவே இங்கு நீங்கள் பெற்ற விளக்கம், எமது உடலில் காணப்படுகின்ற 23 சோடி நிறமூர்த்தங்களும் தன்னிறமூர்த்தம், இலிங்க நிறமூர்த்தம் என்று 2 வகையாக காணப்படுகிறது. தன்னிறமூர்த்தங்கள் 22 சோடி, இலிங்க நிறமூர்த்தம் 1 சோடி. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் பெண்ணில் எவ்வாறு காணப்படுகிறது, பெண்களில் எவ்வாறு காணப்படுகிறது. அங்கே பாருங்கள், முதல் 22லும் காணப்படுவது அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தங்கள். அதில் பாருங்கள், வேறுபடுத்துவதற்காக ஒன்றை கருப்பு நிறத்திலும் மற்றதை பச்சை நிறத்திலும் காட்டியிருக்கிறோம். இந்த கருப்பு நிறமாக காணப்படுவதெல்லாம் தந்தையிலிருந்து பெறப்பட்டவை. அந்த பச்சை நிறமாக காட்டப்பெல்லாம் தாயிலிருந்து பெறப்பட்டவை. இப்போ தந்தையிலிருந்தா விந்திலிருந்து பெறப்பட்ட நிறமூர்த்தங்கள். பச்சை நிறமுள்ளவை முட்டையிலிருந்து பெறப்பட்ட நிறமூர்த்தங்கள். ஆனால் இந்த 22 நிறமூர்த்தங்களும் 22 சோடி நிறமூர்த்தங்களும் சாதாரண உடலியல்புக்குரியவை. ஆனால் இங்கு வட்டமிட்டு காட்டப்பட்டுள்ள எக்ஸ் என்று சொல்லப்படுவது பெண் ஆக அவள் விருத்தி அடைவதற்குரிய, பெண் இலிங்க உறுப்புகளுக்குரிய, பெண்ணுக்குரிய நடத்தைக்குரிய பரம்பரை அலகுகளை காவிக்கொண்டு வந்திருக்கின்றது. இதுவே ஆண்களாக இருந்திருந்தால் தன்னிறமூர்த்தங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. அங்கே பாருங்கள், 22 சோடி தன்னிறமூர்த்தங்கள். ஏன் சோடி என்று சொல்கிறோம் என்றால், அதில் ஒவ்வொரு நிறமூர்த்தம் விந்திலிருந்தும் இந்த பச்சையாக காணப்படுகின்ற இரண்டாவது அதற்குரிய அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தம் தாயினுடைய முட்டையிலுள்ள நிறமூர்த்தங்களிலிருந்து பெறப்பட்டவை. எனவே இந்த எக்ஸ் வை என விருத்தி அடைந்திருந்தால், 2 இணைந்திருந்தால், தாயிலிருந்து தந்தையிலிருந்து பெறப்பட்ட நிறமூர்த்தங்கள் எக்ஸ் வை என இணைந்திருந்தால் இந்த குழந்தையானது ஆணாக விருத்தி அடைந்திருக்கும். எனவே ஆண்களில் எவ்வாறு நிறமூர்த்தங்கள் அமைந்துள்ளன, பெண்களில் எவ்வாறு நிறமூர்த்தங்கள் அமைந்துள்ளன என்பதை இப்படம் உங்களுக்கு விளக்குகிறது. அடுத்து நாங்கள் பார்ப்போம். இப்போ ஒரு பெண் தாய்க்கலத்தில் எத்தனை நிறமூர்த்தங்கள் காணப்படுகிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், 44 சக எக்ஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ 44 என்பது 22 சோடி தன்னிறமூர்த்தங்களும், எக்ஸ் என்பது பெண்ணுக்குரிய நிறமூர்த்த, பெண் இயல்பை தீர்மானிக்கின்ற இலிங்க நிறமூர்த்தமும் ஆகும். அதே சமயம் ஆண்களில் சாதாரண கலங்களில், இருமடிய கலங்களில் 44 நிறமூர்த்தம், அதாவது 22 சோடி நிறமூர்த்தம் தன்னிறமூர்த்தம் எனவும், எக்ஸ் வை என்ற 1 சோடி இலிங்க நிறமூர்த்தம், ஆணாக விருத்தி அடைவதற்குரிய இயல்புகளை காவிச் சென்ற நிறமூர்த்தங்களாக எக்ஸ் வையையும் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். தாய்க்கலத்திலிருந்து என்ன உருவாகிறது? புணரிகள் உருவாகின்றது. நீங்கள் இனப்பெருக்கத்தில் படித்திருக்கிறீர்கள். சூலகத்தில் சூலக மூல உயிர் மேலணியிலிருந்து முட்டைகள் உருவாகின்றது. அப்பொழுது ஒடுக்கற்பிரிவு நடைபெறுகின்றது. ஒடுக்கற்பிரிவின் பொழுது என்ன நடைபெறுகிறது? நிறமூர்த்த எண்ணிக்கை அரைவாசியாக்கப்பட்டு புணரிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த புணரிகள் முட்டைகளில் பாருங்கள் எவ்வாறு நிறமூர்த்தங்கள் அமைந்துள்ளது என்பதை இங்கு நீங்கள் பார்க்கும் பொழுது தெரியும். பெண்ணில் 22 தன்னிறமூர்த்தம், அதாவது முட்டை, ஒரு முட்டையில் 22 தன்னிறமூர்த்தமும் எக்ஸ் என்ற 1 நிறமூர்த்தமும் காணப்படும். அவ்வாறு அடுத்த முட்டையிலும் 22 தன்னிறமூர்த்தங்களும்
ஒரு எக்ஸ் என்ற நிறமூர்த்தமும் காணப்படும். இது முட்டை. அவ்வாறு ஆணில் உருவாகும் விந்துக்களில் ஒடுக்கற்பிரிவின் மூலமே உருவாகிறது. இங்கே 44 நிறமூர்த்தங்கள், இங்கே 22 நிறமூர்த்த எண்ணிக்கை அரைவாசியாக்கப்பட்டது. அதை போன்று இந்த XY என்பதும் சுயமாக பிரிந்து 2 விந்துகளுக்குள் சென்றுள்ளது. எனவே ஒரு விந்தில் X என்ற நிறமூர்த்தம் வந்துள்ளது, 2வது விந்தில் Y என்ற நிறமூர்த்தம் வந்துள்ளது. இப்பொழுது கருக்கட்டல், முட்டை விந்தை கருக்கட்டுவதனால் நுகம் உருவாகும், நுகத்திலிருந்து முளையம் உருவாகும். இப்பொழுது பாருங்கள், இந்த முட்டை, இந்த 22 தன்னிறமூர்த்தம் ஒரு எக்ஸை கொண்ட ஒரு முட்டையானது இந்த விந்தை கருக்கட்டினால் 22 தன்னிறமூர்த்தமும் எக்ஸ் என்ற நிறமூர்த்தையும் கொண்ட முட்டையை விந்தை கருக்கட்டுமாயிருந்தால் இது பெண்ணாக விருத்தியடையும். ஏன்? 44 நிறமூர்த்தங்கள் 22 சோடி தன்னிறமூர்த்தமும் XX என்பது பெண்ணுக்குரிய இலிங்க நிர்ணயத்துக்கான நிறமூர்த்தங்களும் ஆகும். அதே சமயம் இங்கே பாருங்கள், 22 தன்னிறமூர்த்தம் ஒரு பெண்ணுக்குரிய நிறமூர்த்தமும் 22 தன்னிறமூர்த்தம் Y என்ற ஆணுக்குரிய நிறமூர்த்தமும் சேர்வதனால் ஆண் வருகிறது. ஏனென்றால் 44 நிறமூர்த்தங்கள் 22 சோடி தன்னிறமூர்த்தங்கள், அங்கே ஒரு சோடி XY என்பன ஆண் இயல்பை நிர்ணயிக்கிறது. ஆணினுடைய இலிங்க உறுப்புகள், ஆணுடைய ஹோமோன்கள், ஆணுடைய இயல்புகள், அவருடைய பழக்க வழக்கங்களுக்குரிய எல்லா பரம்பரை அலகுகளும் XYயினால் தீர்மானிக்கப்பட்டு அது ஆணாக விருத்தியடைகின்றது. இந்த முறையில் மனிதரில் ஆண் பெண் என 2 இலிங்கங்களும் தீர்மானிக்கப்படுகின்றது. அடுத்து பார்ப்போம். அதனை நாங்கள் ஒரு சிறிய எளிமையான விளக்கப்படத்தில் காட்டுவோம். மேலே நாங்கள் காட்டியிருப்பது ஆண் பெண்ணில் காணப்படுகின்ற இலிங்க நிறமூர்த்தம் மட்டும் காட்டியிருக்கிறோம். இதில் நாங்கள் தன்னிறமூர்த்தத்தை காட்டவில்லை. இப்போ இலிங்க நிறமூர்த்தம் பெண்களில் XX, அதாவது 22 தன்னிறமூர்த்தங்களுடன் XX ஆகிய பெண்ணுக்குரிய நிறமூர்த்தங்கள் காணப்படுகிறது. அதே சமயம் ஆண்களில் உடற்கலங்களில் சாதாரணமாக எல்லா கலங்கள், விந்து தாய்க்கலம் உட்பட XY என்ற நிறமூர்த்தம், அது ஆண் என்ற இயல்பை தீர்மானிக்கின்ற நிறமூர்த்தம். இத்துடன் 22 சோடி தன்னிறமூர்த்தங்களும் உள்ளது. ஆனால் அவை ஒடுக்கற்பிரிவடையும் பொழுது பாருங்கள், அதாவது கிரெகர் மெண்டலுடைய சோதனை முடிவுகளின்படி அவை புணரி ஆகும் பொழுது, பாருங்கள், புணரி உருவாக்கத்தின் பொழுது அவை சுயாதீனமாக தனிமைப்படுத்தப்படுகின்றன. சுயாதீனம் என்றால் எந்தவித கட்டுப்பாடுகளும் இன்றி தனிமைப்படுத்தப்படுகின்றன. எனவே பெண் உருவாக்குகின்ற முட்டையில் ஒரு எக்ஸ் ஒரு மடியத்துக்குரியதும் இலிங்க நிறமூர்த்தம், அடுத்த முட்டையில் இன்னொரு எக்ஸ் அதுவும் இலிங்க நிறமூர்த்தத்துக்குரியது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விந்து தாய்க்கலங்களில், விதைப்பைகளில் விந்து தாய்க்கலங்களில் விந்துகள் உருவாகும் பொழுது அங்கு ஒடுக்கற்பிரிவு நடைபெற்று அங்கு ஒவ்வொரு கலங்களிலும் எக்ஸ் ஒரு கலத்திலும் Y நிறமூர்த்தம் இன்னொரு கலத்திலும் சுயாதீனமாக தரம் பிரிக்கப்பட்டு செல்கிறது. எனவே இங்கு வருகின்ற 2 வித்துக்கள், 2 முட்டைகள் எவ்வாறு கருக்கட்டப்படுகின்றன? ஆகவே இந்த நிலை என்பது கருக்கட்டலுக்குரியது. இங்கு காட்டப்பட்டிருப்பது நுகம். எனவே எக்ஸ் என்ற நிறமூர்த்தத்தை கொண்ட இலிங்க நிறமூர்த்தத்தை கொண்ட முட்டையானது எக்ஸ் என்ற இலிங்க நிறமூர்த்தத்தை உடைய ஒரு விந்து கருக்கட்டப்படும் பொழுது அந்த குழந்தை பெண்ணாக விருத்தியடையும். எக்ஸ் என்ற நிறமூர்த்தம். இத்துடன் 22 தன்னிறமூர்த்தங்கள் உண்டு. அதை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் அது ஏற்கனவே கட்டாயம் எல்லாத்துக்கும் இருக்கும். அடுத்த நிலையை பாருங்கள். எக்ஸ் என்ற நிறமூர்த்தம் பெண்ணுக்குரிய இலிங்க நிறமூர்த்தம் இந்த ஆணிலிருந்து வருகின்ற எக்ஸ் என்ற நிறமூர்த்தத்தை கருக்கட்டுமாக இருந்தால் அதுவும் பெண்ணாக விருத்தியடையும். ஆனால் ஆண்களிலிருந்து உருவாகிற Y என்ற நிறமூர்த்தம் பெண்ணிலிருந்து உருவாகின்ற எக்ஸ் என்ற பெண்ணுக்குரிய நிறமூர்த்தத்தை ஒன்று சேர்ந்து நுகம் உருவாக்கப்படும் பொழுது அந்த குழந்தை ஆணாக விருத்தி அடைகிறது. அதே சமயம் இந்த Y என்ற நிறமூர்த்தம் ஆணுக்குரிய இலிங்க இயல்போலை கொண்ட நிறமூர்த்தமானது பெண்ணுக்குரிய இலிங்க நிறமூர்த்தத்துடன் சேரும் பொழுது XY என்ற நிறமூர்த்தம் ஆண் இயல்பை கொடுக்கின்றது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு 100% கருதினால், 50% ஆண்களும் 50% பெண்களும் உருவாவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு நிகழ்தகவு. 50%, 50% ஆண் குழந்தையும் 50% பெண் குழந்தையும் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு.
இதுவே இலிங்க நிர்ணயம் என்று சொல்லப்படுகிறது. இது கருக்கட்டல் நிகழ்ந்தவுடன் நடைபெறுகின்ற செயற்பாடு. இப்போ கருக்கட்டல் எங்கு நடைபெறும்? இனப்பெருக்கத்தில் கற்றுள்ளீர்கள். அதாவது பெண்ணினுடைய இனப்பெருக்க தொகுதியில் பலோபியன் குழாயில் சூழல் நடைபெற்ற பின்பு சூளானது விடுவிக்கப்பட்ட சூளானது பலோப்பியன் குழாயினுள் வரும்பொழுது கருக்கட்டல் நடந்து நுகமுருவான வேளை ஆண் பெண், அதாவது விந்திலிருந்த கருவும் முட்டையிலிருந்த கருவும் சேர்ந்து அந்த இயல்புகளை தீர்மானிக்கும் பொழுது இலிங்க நிர்ணயம் நடைபெறுகின்றது. இப்பொழுது நீங்கள் 2 நிறமூர்த்தங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எக்ஸ் என்ற நிறமூர்த்தம் எவ்வாறு காணப்படும், அதாவது எக்ஸ் நிறமூர்த்தம், Y நிறமூர்த்தம் எவ்வாறு காணப்படும் என்று பார்க்கிறீர்கள். இந்த எக்ஸ் நிறமூர்த்தத்திலும் Y நிறமூர்த்தத்திலும் சில இயல்புகள் இணைக்கப்பட்டுள்ளது. அது என்ன இணைக்கப்பட்டுள்ளது? அந்த நிறமூர்த்தத்தில் அந்த பரம்பரை அலகு நிரந்தரமாக பொருத்தப்பட்டிருக்கு. அது தனியாக பிரிந்து ஒவ்வொரு கலங்களுக்கு செல்ல முடியாது. எனவே மனிதரில் பரம்பரை அலகுகள் இணைக்கப்பட்டுள்ளன, பல இயல்புகள் இணைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் சில நோய்கள் கூட இணைக்கப்பட்டுள்ளது. எனவே எங்கள் பாடப்புத்தகத்தில் மனிதரின் பரம்பரை அலகு நோய்கள் பற்றி கூறப்பட்டதனால் நாங்கள் அதிலே கவனம் செலுத்துகிறோம். நோய்கள் மட்டுமல்ல, வேறு இயல்புகளும் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறான இணைக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த பரம்பரை அலகில் குறித்த ஜீன் எப்பொழுதும் ஒட்டிக்கொண்டே இருக்கும், அது விட்டு விலகாது. அவ்வாறு இலிங்கம் இணைந்த தலைமுறை உரிமை காரணமாக இலிங்கம் இணைந்த தலைமுறை உரிமை, இலிங்கத்தில் இணைந்திருக்கின்ற குறிப்பிட்ட இயல்பு பரம்பரையாய் கடத்தப்படுவது தலைமுறை உரிமை என்று கூறுவோம். பரம்பரையாக கடத்தப்படுவது எத்தனை பரம்பரை என்று நாங்கள் வரையறுக்க முடியாது. தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பல சந்ததி, பல்வேறு சந்ததிகள், அப்பா அம்மா பாட்டா பூட்டன் கொள்ளு பாட்டன், முடிவில்லை. ஒவ்வொரு சந்ததி தான் நாங்கள் குறிப்பிடுகிறோம். தலைமுறை உரிமை காரணமாக, தலைமுறை உரிமை என்பது இந்த பரம்பரை இயல்புகள் சந்ததியாக கடத்தப்படுகின்றது. அவ்வாறு கடத்தப்படக்கூடிய சில நோய்களை பற்றியே இந்த பாடத்தில் நாங்கள் கவனிப்போம். அடுத்து பாருங்கள், XY நிறமூர்த்தங்கள் இலிங்க நிறமூர்த்தங்கள் என்று கற்றிருக்கிறீர்கள். XY நிறமூர்த்தங்கள் இலிங்கம், அதாவது ஆணா பெண்ணாண்டு தீர்மானிக்கின்ற பரம்பரை அலகுகள். அவற்றில் அடங்கியுள்ள எல்லா பரம்பரை அலகும் ஆண் பெண்ணை தீர்மானிக்குதா என்றால் இல்லை. அனைத்து பரம்பரை அலகுகளும் இலிங்க நிர்ணயத்தில் தீர்மானிப்பதில்லை. அனைத்து பரம்பரை அலகு, அதில் ஆண் பெண்ணை தீர்மானிக்கின்ற பரம்பரை அலகும் உண்டு. ஆனால் அதிலே காணப்படுகின்ற எல்லாம் இலிங்க நிர்ணயத்தை தீர்மானிக்கும் என்று கூறுவதற்கில்லை. அவ்வாறு நீங்கள் அந்த அமைப்பை எடுத்து நோக்கும் இடத்து, எக்ஸ் நிறமூர்த்தம் Y நிறமூர்த்தம் ஆகிய இரண்டினுடைய அமைப்பை எடுத்து நோக்கும் இடத்து எக்ஸ் நிறமூர்த்தத்தை விட Y நிறமூர்த்தம் குறுகியதாக காணப்படுகின்றது. எக்ஸ் நிறமூர்த்தத்தை விட Y நிறமூர்த்தம் குறுகியதாக காணப்படுகிறது. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், எக்ஸ் நிறமூர்த்தத்தில் காணப்படும் எல்லாம் வையில் இருக்கும் என்று இல்லை. அதாவது எக்ஸ் நிறமூர்த்தத்தில் காணப்படும் பரம்பரை அலகுகளுள் பெரும்பாலானவை Y நிறமூர்த்தத்தில் காணப்படுவதில்லை. ஆனால் Y நிறமூர்த்தத்தில் ஆணுக்குரிய பரம்பரைகளே இருக்கு. ஆனால் எக்ஸில் இருக்கிற எல்லாம் வையில் இருக்கணும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இதை விளங்கி கொண்டோமா இருந்தால், ஆண்களில் எக்ஸ் நிறமூர்த்தத்தில் காணப்படும், ஆண்கள் என்று சொல்லிக்க XY 2 நிறமூர்த்தம் சேர்ந்தால் தான் அது ஆணாவிருத்தி அடைய போகிறது. ஆண்களில் எக்ஸ் நிறமூர்த்தத்தில் காணப்படும் பரம்பரை அலகுக்குரிய இயல்புகள் ஆட்சியுடையனவாக இருப்பினும் பின்னடைவானதாக இருப்பினும் அவை அனைத்தும் ஆண்களில் வழிகாட்டப்படும். ஏன்? உங்களுக்கு தெரியும், ஒரு இயல்பு 2 பரம்பரை அலகினால் தீர்மானிக்கப்படுகிறது. அது ஆட்சியாகவும் பின்னடைவாகவும் இருந்தால் பின்னடைவானது வழிகாட்டப்படாது என்று நாங்கள் படித்திருக்கோம். XYல இந்த விதி பொருந்தாது. ஏனென்றால் எக்ஸ் நிறமூர்த்தத்தை விட Y நிறமூர்த்தம் குறுகியதாக இருக்கிறது. இந்த கருத்து உங்களுக்கு நன்றாக விளங்கும் என்று நினைக்கிறேன். அதாவது ஆண்களில் எக்ஸ் நிறமூர்த்தத்தில் காணப்படும் பரம்பரை அலகுக்குரிய இயல்புகள் ஆட்சியுடையதாக இருந்தாலும் சரி, பின்னடைவானதாக இருந்தாலும் சரி, அது ஆண்களில் வழிகாட்டப்படும். காரணம், எக்ஸ் நிறமூர்த்தத்தில் இருக்கிற எல்லாம் Y நிறமூர்த்தத்தில் இல்லை. கூடுதலாக ஆண்கள் இதனால் பரம்பரை அலகு நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம், பெண்களில் அவ்வாறான தாக்கம் குறைவாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த படத்தை நீங்கள் பாருங்கள்.
இந்த படத்தில் பாருங்கள் XX நிறமூர்த்தங்கள் காட்டப்பட்டுள்ளது. நாங்கள் தன்னிறமூர்த்தத்தை பற்றி பேசவில்லை. இங்கே XX நிறமூர்த்தம் காட்டப்பட்டுள்ளது. அப்போ இந்த 2 நிறமூர்த்தம் ஒரே அளவானது, XY போன்றதல்ல. பெண்களில் நிறமூர்த்த ஜோடிகளாக இருக்கும், ஜோடிகளாக காணப்படுவதனால் பின்னடைவான இயல்பு சமனுகமாக இருந்தால் தான் வழிகாட்டப்படும். பின்னடைவான இயல்பு சமனுகமாக இருந்தால் தான் வழிகாட்டப்படும். இது இதரனுகமாக இருந்தால், இப்போ பாருங்கள், இது ஒரு நோய்க்குரிய காரணி. மற்றது பரம்பரை அலகு, 2வது பரம்பரை அலகு வந்து நோயற்ற காரணி என்றால் அது நோய் இல்லை. ஏனென்றால் நோய் இல்லை என்ற இயல்பு நோய் இருக்கின்ற இயல்பை மறைத்து விடுகிறது. இவ்வாறான தன்மை ஆண்களுக்கு இல்லை. விளங்குகிறதா? பெண்களில் நிறமூர்த்த ஜோடிகளாக காணப்படுவதனால் பின்னடைவான இயல்பு பின்னடைவான சமனுகமாக இருந்தால் தான் பெண்களில் வெளிக்காட்டப்படும். பின்னடைவான இதரனுகம் ஆட்சியுள்ள இயல்புண்டு அதை மறைத்துவிடும். அதற்கு காரணம் இந்த XX என்று 2 நிறமூர்த்தங்கள் ஒரே மாதிரி காணப்படுவது. அடுத்து நாங்கள் பார்ப்போம், பரம்பரையினூடாக பொதுவாக கடத்தப்படுகின்ற ஒரு நோய், ஹீமோஃபீலியா. தமிழில் குருதி உறையா நோய் என்று அழைப்போம். ஹீமோஃபீலியா, குருதி உறையாது. அவங்களுக்கு ஒரு காயம் ஏற்படும் பொழுது அல்லது ஒரு சிறிய ஒரு வெட்டு காயம், ஏதோ ரத்தம் வெளியேறுற, குருதி வெளியேறுற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு குருதி உறைந்து அந்த காயம், குருதி வெளியேறுதல் தடைப்படுதல் சற்று தாமதம் ஆகின்றது. இது ஒரு பரம்பரை அலகினால் தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த பரம்பரை அலகு நல்ல காலம், அது ஒரு பின்னடைவான பரம்பரை அலகினால் தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ பின்னடைவான பரம்பரை அலகண்டா ஆட்சியான நோய் இல்லை என்ற தன்மை இருக்கும் பொழுது அது வெளிக்காட்டப்படாது. இப்பொழுது பாருங்கள், அந்த பின்னடைவானதை நாங்கள் எப்பொழுதும் ஆங்கிலம் சிற்றெழுத்தில் குறிப்போம், சிம்பிள் H. எனவே சிம்பிள் H என்றதை நாங்கள் பேரிடுறோம். உண்மையில் அப்படி H என்ற நிறமூர்த்தங்கள் எழுத்துக்கள் காணப்படுவதில்லை. அந்த இயல்பை வேறுபடுத்தி அறிவதற்காக நாங்கள் சிற்றெழுத்தொன்றை பயன்படுத்துகின்றோம். எனவே சிம்பிள் H என்று நாங்கள் பெயரிட்டுள்ள பின்னடைவான காரணி ஹீமோஃபீலியா என்பது காணப்பட்டால் அது நோய்க்குரிய காரணி. அதுவே நோய் அற்ற தன்மை காணப்படுமாயின் அது ஆங்கில பேரெழுத்தினால் குறிப்பிடுவோம், H, கேபிட்டல் H, ஆட்சியான காரணி. ஆட்சியான காரணி இருந்தால் நோய் எதுவும் தோன்றாது. இந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஹீமோஃபீலியா, குருதி உறையா நோய் உள்ளவர்களில் முதலில் இருக்கிற படத்தை பாருங்கள். ஒரு நாடியில் சிறியொரு காயம் ஏற்படும் பொழுது குருதி உறைந்து விடுகிறது. 1வது 2வது படி, 3வது படி, 4வது படியில் பாருங்கள், அந்த குருதி உறை தோன்றி இந்த குருதி வெளியேறுவதை நிறுத்தி விடுகிறது. ஆனால் இந்த நோய் உள்ளவர்களில் பாருங்கள், அந்த ஏதாவது ஒரு குருதி நாடி அல்லது நாளத்தில் குருதி கலங்களில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது இங்கே இலகுவில் அவை உறைவதில்லை. இது நோய்க்குரிய காரணி. ஆகவே ஹீமோஃபீலியா, அதாவது குருதி உறையா நோய் உள்ளவர்களிலும் குருதி உறையா நோய் இல்லாதவர் அல்லது காவியாக உள்ளவர்களிலும் மேலுள்ளவாறு காணப்படும். மேலுள்ள 4 படிகளும் சாதாரணமாக உள்ளவர்களில் காணப்படும். கீழே இருக்கின்ற 4 படிகளும் நோய் உள்ளவர்களில் காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. இது மனிதரில் காணப்படுகின்ற பரம்பரை அலகு இணைப்பினால் வருகின்ற ஒரு நோய். இதனை நாங்கள் எவ்வாறு இலிங்க இணைப்பில் விளங்கப்படுத்துவது? இலிங்க இணைப்பு என்று சொல்ல XYயினூடாக தான் இது கடத்தப்படுது. ஆகவே குறிப்பாக இது வையில இல்லை, எக்ஸில் இருந்தால் வருது. அது எவ்வாறு உருவாகிறது என்பதற்கு இந்த புணரியாக்கத்தை ஒரு கால் மீட்டல் செய்கிறோம். இப்போ புணரியாக்கம் என்றது உங்களுக்கு தெரியும். தாய்க்களத்தில் இருமடிய நிலையில் 23 சோடியில் 23வது சோடியாக ஆண் பெண் XY நிறமூர்த்தங்கள் காணப்படுகிறது. எனவே ஆணில் உருவாகிற ஒடுக்கற்பிரிவினால் உருவாக்கப்படுகின்ற விந்தில் ஒரு விந்தில் Xக்குரிய நிறமூர்த்தமும் அடுத்த விந்தில் Yக்குரிய நிறமூர்த்தமும் செல்கின்றது. பெண்களில் XX ஆகிய 2 பெண்ணிலிங்க நிறமூர்த்தங்களும் என்ன செய்கிறது? 2 முட்டைகளினுள் செல்லும் பொழுது அவை தனியாக வேறுபடுத்தப்பட்டு செல்கிறது. குறிப்பாக கவனிக்க வேண்டும், இங்கு ஏதாவது ஒரு பரம்பரை அலகு இணைக்கப்பட்டிருந்தால் அதுவும் சேர்ந்துதான் அந்த முட்டையினுள் செல்லும். இதுதான் இலிங்க இணைப்பென்று நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். முட்டையினுள் நிறமூர்த்தங்கள் ஒரு சோடி பிரிந்து ஒரு சோடியில் 2 தனியாக போகலாம்.
ஆனால் அங்கு இணைக்கப்பட்டிருக்கிற பரம்பரை அலகு பிரிந்து போகாது. எந்த எக்ஸ் நிறமூர்த்தத்தில் எந்த நோய் இணைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பரம்பரை அலகும் அது முட்டையினுள் செல்லும். முட்டை என்பது சூழினுள் செல்லும். இவை இனி கருக்கட்டித்தான் அடுத்த முளையம் உருவாக போகுது. இப்போ நோய் தொடரப்போகுதா, நோய் நிற்க போகுதா என்பது அடுத்த சான்ஸ், அடுத்த நிகழ்தகவை பொறுத்து காணப்பட போகுது. அதாவது எக்ஸ் நிறமூர்த்தத்தில் காணப்படும் இலிங்கம் இணைந்த அந்த பரம்பரை அலகானது அங்கு எக்ஸ் நிறமூர்த்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இது பின்னடைவாக இருந்தால் என்ன நடக்குது? ஆண்களில் வழிகாட்டப்படும். முதலில் சொல்லியிருக்கிறேன், எக்ஸ் நிறமூர்த்தத்தில் காணப்படும் அத்தனை இயல்புகளும் வாய் நிறமூர்த்தத்தில் இல்லை. ஏன்? வாய் நிறமூர்த்தம் மிகவும் குறுகியது. ஆகவே எக்ஸ் நிறமூர்த்தத்தில் ஆட்சியாக இருந்தால் என்ன, பின்னடைவாக இருந்தால் என்ன, ஆண் பாதி புரிவார். ஏனென்றால் அந்த பின்னடைவான காரணியை மறைக்கக்கூடிய ஆட்சியான காரணி வாய் நிறமூர்த்தத்தில் இல்லை. இங்கு பாருங்கள், குருதி உரையா நோய் என்பது எக்ஸில் இணைக்கப்பட்டு ஆணாக விருத்தி அடையும் பொழுது அவர் நோய் காரணி ஆகின்றார். இதை கொண்டு மேற்கொண்டு பல உதாரணங்களை பார்ப்போம். ஒரு நோயற்ற ஆண் என்றால் அவரில் எவ்வாறு பரம்பரையாக இருக்கு? நோயற்ற ஒரு சாதாரண ஒரு ஆண், சுகதேகி ஆண், அவரில் இந்த நோய்கள் இல்லை. பாருங்கள், எக்ஸ் என்ற நிறமூர்த்தத்தில் ஆட்சியான ஏச் என்பது ஹீமோஃபீலியா, குருதி உறைதலுக்குரிய காரணி எதுவும் இல்லை. வாய் நிறமூர்த்தத்தில் ஒன்றுமே செய்யல. ஆகவே அவர் சாதாரண ஆணாக இருப்பார், அவருக்கு நோய் எதுவும் இருக்காது. இதை நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் இரண்டாவது காவி பெண் என்றால் என்னென்று புரியும். இப்போ காவி பெண் என்று சொல்லிக்கல, அவரில் எக்ஸ் என்று 2 நிறமூர்த்தம் இருக்கு. எக்ஸ் என்று 2 நிறமூர்த்தம் இருக்கு. அந்த 2 நிறமூர்த்தத்திலே ஒரு நிறமூர்த்தத்தில் என்ன இருக்கு? நோய். இங்கு பாருங்கள், பின்னடைவான பரம்பரை அழகு அவரில் இருக்கு. அவருக்கு நோய் வர வேணும், ஆனால் வரல. ஏன் வரலையேண்டா? நோய் என்றதுக்குரிய ஆட்சியான ஒரு பரம்பரை அழகு இந்த நோய் உருவாகிற தன்மையை தடுத்து விட்டது. இதனால் இவர் காவி பெண் என அழைக்கப்படுகின்றார். விளங்குதா? இப்படி காவி பெண் இருக்கிற மாதிரி காவியான் வர வாய்ப்பில்லை. அடுத்ததை பார்ப்போம், நோயுள்ள ஆண் என்றா எப்படி இருப்பார் என்று பார்ப்போம். பாருங்கள், நோயுள்ள ஆணா இருந்தால் அவரில் காணப்படுகின்ற XY ஆகிய 2 இலிங்க நிறமூர்த்தங்களில் எக்ஸ் என்ற நிறமூர்த்தத்தில் ஹீமோஃபீலியா என்னும் பின்னடைவான பரம்பரை அலகு நோய் காரணி காணப்படுகிறது. எனவே இவர் கண்டிப்பாக குருதி உரையா நோய் உடையவராகவே இருப்பார். ஆனால் நோயுள்ள பெண் என்றால் 2 காரணிகளும் பின்னடைவான பரம்பரை அலகாக காணப்படும். நோயுள்ள ஆணாயிருந்தால் 2 காரணிகளும் பின்னடைவாக, இது சமனுகம் என்று சொல்லுவோம். இந்த நோய்க்கு மட்டும், குருதியுரையா நோய்க்குரிய சமனுக நிலையில் அவர் நோயுள்ள பெண்ணாக காணப்படுகிறார். அதே சமயம் நோயற்ற பெண் என்றால் எப்படி இருப்பார்? அவரில் காணப்படுகின்ற 2 காரணிகளும், அதாவது எக்ஸ் என்ற 2 நிறமூர்த்தத்திலும் நோய் அற்ற தன்மையை அங்கு காணப்படுகிறதால் அவர் நோய் காவியும் இல்லை, நோயும் இல்லை, குருதி உரையா நோய்க்கு இவர் தொடர்பற்றவராக காணப்படுகின்றார். இப்பொழுது ஒரு காயம் ஏற்படும் பொழுது, நான் முதலில் இந்த படங்கள் காட்டியிருந்தேன், காயம் ஒன்று ஏற்படும் பொழுது வெளியேறும் குருதி உரைய வேணும். அதுதான் நியாயம். அது சாதாரண மனிதர்கள் காணப்படுவது. அப்படி குருதி உரை காரணமாக காயங்களில் இருந்து வெளியேறுகின்ற குருதி தடைப்படுகின்றது. குருதி உரையா நோய் உள்ளவர்களுள் குருதி உரையாமையால் தொடர்ந்து குருதி வெளியேறும். அதனால் பெருமளவு குருதி வெளியேறினால் அவர் மரணத்துக்குட்படுவார். தொடர்ந்து குருதி வெளியேறினால் மரணம் ஏற்படும். இது ஓர் இலிங்கம் இணைந்த பரம்பரை அலகினால் ஏற்படுத்தப்படுகின்ற நோய். எவ்வாறு நாங்கள் ஒரு படத்தில் விளங்கப்படுத்துவோம் என்று பார்க்கிறோம். ஒரு காவி பெண் ஒருவர் நோயற்ற ஆண் ஒருவரை திருமணம் செய்து அவருடைய குடும்பம் நடக்கிறது என்று வைப்போம். இப்போ காவி பெண் என்றால் எப்படின்னு நான் முதலில் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அவருடைய தாய்க்களத்தில் பாருங்கள், நோய்க்காவியம் இருக்கிறது. ஆனால் கேபிட்டல் H, அதாவது நோயற்ற காரணி இருப்பதனால் அவரில் நோய் இல்லை, ஆனால் நோயை காவி செல்கிறார். ஆனால் நோயற்ற ஆண், அவரில் நோய்க்குரிய காரணி எதுவும் இல்லை. அவர்கள் உருவாக்கும் புணரி எவ்வாறு உருவாகிறது என்று பார்த்தீர்கள் என்றால் பாருங்கள், காவிப்பெண் உருவாகின்ற 2 சூழ்களிலும் ஒன்றில் கேபிட்டல் H இருக்கு, மற்றதில் சிம்பிள் H இருக்கு. இதில் நோய் காரணி இருக்கு. இந்த முட்டையில் நோய் காரணி இருக்கு, மற்ற முட்டையில் நோய் காரணி இல்லை. அதை போன்று உருவாகின்ற விந்துகளில், அதாவது நோயற்ற ஆணில் உள்ள உருவாகின்ற விந்துகளில் நோயற்ற காரணி, நோயே இல்லை.
இது வை நிறமூர்த்தம் அதை காவுறதே இல்லை, அதில் இணைக்கப்படவே இல்லை. இப்பொழுது இது கருக்கட்டப்பட்டு உருவாகிற வாய்ப்பு நிகழ்தகவு எவ்வாறு அமைகிறது என்று பார்ப்போம். பாருங்கள், இந்த நோய் உள்ளது நற்றது, நோய் இந்த விந்தில் நோயற்ற தன்மை அது கருக்கட்டி இருக்கிறது. நோயற்ற பெண்ணுடைய முட்டையே கருக்கட்டி இருக்கிறது. எனவே இந்த குழந்தை விருத்தி அடையும் என்றால் அது சாதாரண பெண் குழந்தையாக விருத்தி அடையும். இது பெண் குழந்தையாக விருத்தி அடையும். இரண்டாவது சந்தர்ப்பத்தை பார்ப்போம். நோயற்ற தன்மையுடைய எக்ஸ் நிறமூர்த்தம் வை நிறமூர்த்தத்தை கருக்கட்டும் பொழுது இது ஆணாக விருத்தி அடையும். இவரும் நோயற்ற தன்மையை காட்டுவார் என்றால் இவருக்கு நோய்க்குரிய பின்னடைவான பரம்பரை அலகு இவர்களில் காணப்படவில்லை. ஆனால் இந்த நோய்க்காரணியை காவுகிறது இந்த பரம்பரை அலகு. அது வந்தால் என்ன நடக்கிறது? பெண்ணாக விருத்தி அடைகிறார் XX. ஆனால் என்ன நடைபெறுகிறது? இவரில் சிம்பிளேஜ், அதாவது குருதி உறைதலுக்குரிய பின்னடைவான பரம்பரை அலகு இந்த எக்ஸ் நிறமூர்த்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற நிறமூர்த்தத்தில் அது ஆட்சியாக இருப்பதனால் இவரில் நோய் தோன்றாது. ஆனால் காவி பெண்ணாக தொழிற்படுவார். நாலாவது சந்தர்ப்பத்தை பாருங்கள். ஆண் பாவம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்? நோய்க்காரணி ஒன்று அந்த பெண்ணினுடைய முட்டையிலிருந்து வந்திருக்கிறது. அதை எதிர்க்கக்கூடிய ஆட்சியான இயல்பு வையினால் காவப்படவில்லை. எனவே அவர் நோயாளியாக இருக்கின்றார். எனவே அவர்களுக்கு நோய் உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் 25%. ஆனால் இலிங்க நிர்ணயம் முன்பு படித்தீர்கள். ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய சதவீதம் 50. இங்கே பாருங்கள், 2 ஆண் குழந்தையும் 2 பெண் குழந்தையும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நோய் உருவாகக்கூடிய வாய்ப்பு 25%தான் இருக்கிறது. ஒரு ஆண் நோயுடையவராகவும் இன்னொரு ஆண் நோய் அற்றவராகவும் இருக்கிறார். 2 பெண்களில் ஒரு பெண்ணானவள் சாதாரண பெண்ணாகவும் இன்னொரு பெண்ணானவள் காவி பெண்ணாகவும் தான் இருக்கிறார். எனவே அதிக பாதிப்புக்குட்படுபவர் ஆண்களைத்தான் இருக்கிறார். இலிங்கம் இணைந்த பரம்பரை அலகு குருதி உரையா நோய் பற்றி பார்த்தோம். அடுத்த நோய் சிவப்பு பச்சை நிற குருடு. சிலருக்கு இந்த 2 நிறங்களையும் வேறுபடுத்தி அறிய முடியாது. சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு வாகனத்தில் சென்றால் அங்கு சைகை விளக்குகள் காணப்படும். அங்கு சிவப்பு பச்சை மஞ்சள். அவருக்கு அந்த வாகனத்தை ஓட்ட முடியுமா? இல்லைத்தானே. அதற்கு காரணமும் இந்த எக்ஸ் நிறமூர்த்தத்தில் காணப்படுகின்ற இலிங்கம் இணைந்த பரம்பரை அலகு. அதுவும் நல்ல காலம் பின்னடைவான பரம்பரை அலகாக இருக்கு. ஆட்சியானதாக இருந்தால் எல்லாருக்கும் வந்துருக்கு. இது பின்னடைவான ஒரு பரம்பரை அலகினாலே தான் இந்த நிறக்குருடும் காவப்படுகிறதுனால் இதனுடைய நிலைமையும் நாங்கள் முன்பு பார்த்தது போன்றே காணப்படுகிறது. அதாவது அதிகமாக ஆண்களில் தான் இந்த நோய் உள்ளாகப்படுகிறது. ஏன்னா வை நிறமூர்த்தம் எக்ஸ் நிறமூர்த்தத்தை விட சிறியதாகவும் எக்ஸ் நிறமூர்த்தத்தில் உள்ள சகல இயல்புகளையும் வை நிறமூர்த்தம் காவாததாலேயும் இந்த நிலைமை காணப்படுகிறது. ஆனால் குறைவாக பெண்களில் ஏற்படுகிறது. இன்னும் பொதுவாக பார்த்தால் இந்த இரத்த உறவினர்களிடையே க்ளோஸ் ரிலேஷன் சொல்லுவேன், இரத்த உறவினர்களுடைய திருமண பந்தங்களை ஏற்படுத்தும் பொழுது இதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த நோய்க்காரணி அங்கே காவியல் இருந்தால் அது பின்பு வெளிக்காட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறக்குருடு மட்டுமல்ல வேறு பல்வேறு நோய்களுக்கும் இருக்கின்றது. இப்பொழுது பார்ப்போம். ஒரு சிவப்பு நிற பச்சை நிறக்குருடு உள்ளவர், ஒரு சாதாரண பார்வை உள்ளவருக்கு எல்லா நிறங்களும் அவருக்கு தெரிகிறது. அடுத்த நோய் நிலைமையை பாருங்கள். அதில் சிவப்பையும் காணும் பச்சையையும் காணும். அவருக்கு எவ்வாறு தெரிகிறது என்பதை நாங்கள் இப்போ பார்க்கிறோம். அதாவது பச்சை நிறத்தையும் சிவப்பு நிறத்தையும் அவர்களால் வேறுபடுத்தி அறிய முடியாத தன்மை காணப்படுகின்றது. இதுவும் ஓர் இலிங்கம் இணைந்த பரம்பரை அலகினால் ஏற்படுத்தப்படுகின்ற நோய் சிவப்பு பச்சை நிறக்குருடு. இது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்று பார்ப்போம். அதாவது சி, ஏன் நாங்கள் இதுக்கு சி என்று பெயர் வச்சோம்னா கலர் பிளைண்ட்னஸ். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் சி, அதுக்காக நான் சி. ஏன்னா இந்த பரம்பரை அளவுக்கு நாங்கள் பெயரிட்டாத்தான் எங்களுக்கு இனங்காணக்கூடியதாக இருக்கு. எனவே சி என்னும் பரம்பரை அளவு என்று சொல்ல முடியாது. இந்த பரம்பரை இனங்காண நாங்கள் சிம்பிள் லெட்டர் என்று சொல்லியிருக்கிறேன், சிற்றெழுத்து. ஏனென்றால் அது பின்னடைவான பரம்பரை அலை என்பதை காட்டுவதற்காக. எனவே இங்கு பாருங்கள், சி பின்னடைவான பரம்பரை அலகினால் இது ஏற்படுத்தப்படுகின்றது. அப்போ ஆட்சியான பரம்பரை அலை இருந்தால் அவருக்கு நிறக்குருடு நோய் ஏற்படாது. இப்போ இதில் XX நிறமூர்த்தங்கள் காட்டப்பட்டுள்ளது.
அப்போ XX நிறமூர்த்தங்களில் குறித்த ஸ்தானத்தில் குறித்த ஒரு ஒழுங்கில் அந்த நிறக்குருட்டுக்குரிய ஜீன் காணப்படுகிறது. ஆனால் இங்கே ரெண்டும் நாங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ் என்று பார்த்தோம் என்றால், அதாவது ஆங்கில பேரெழுத்துக்களாக பார்த்தோமா இருந்தால் அவை நோயற்ற தன்மைக்குரிய பரம்பரை அலகுகள் ஆகும். சிம்பிள் சி ஆங்கில சிற்றெழுத்தாக நாங்கள் பார்த்தோமானால் அது நோயுள்ள தன்மைக்குரியதாக காணப்படும். அடுத்த கட்டத்தை பார்ப்போம். சிவப்பு பச்சை நிற குருடு காவி பெண்களில் எப்படி இருக்கு, நோயுள்ள பெண்களில் எப்படி இருக்கு. இப்போ பெண்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் எக்ஸ் நிறமூர்த்தங்கள் இலிங்க நிர்ணயத்தில் இருக்கிறது. 22 தன்னிறமூர்த்தம், அதை இடைக்கடி சொல்லிக் கொள்கிறேன். எக்ஸ் நிறமூர்த்தம் இரண்டையும் நீங்கள் கவனிக்கும் பொழுது ஒரு எக்ஸ் நிறமூர்த்தத்தில் கேபிட்டல் சி, அதாவது நோய் அற்ற காரணியும் அதே ஸ்தானத்தில் அடுத்த எக்ஸ் என்ற பரம்பரை அலகில் நோய்க்காரணியும் காணப்படுகிறது. எனவே இங்கு நோயுள்ள தன்மை நோயற்ற தன்மை ஆட்சியாக இருப்பதனால் இவரில் நோய் தென்படாது. அதனால் இவர் காவி பெண்ணன். காவி என்னால் இந்த நோய் அடுத்த சந்ததிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால் இவரை நாங்கள் காவி பெண் என்று சொல்கிறோம். இப்போ நோயுள்ள பெண்ணன் எப்படி இருக்கணும்? 2 காரணிகளும் சமனுகமாக பின்னடைவான சமனுகமாக இருக்கணும். 2 காரணிகளும் பின்னடைவான சமனுகமாக இருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் பெண்களில் இந்த நோய்க்குரிய நிலைமை தோன்றும். ஆண்களுக்கு அப்படி இல்லை. அதுக்குரிய காரணம் உங்களுக்கு தெரியும். நோயுள்ள ஆணாக இருந்தால் இங்கே பாருங்கள், அந்த இடத்துல சிம்பிள் சி என்று சொல்லுகிறோம். அதாவது ஆங்கில சிற்றெழுத்தால் குறிக்கப்பட்டுள்ள நிறக்குருட்டு நோய்க்குரிய பரம்பரை அலகு அங்கு எக்ஸில் இணைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவர் நிறக்குருட்டுக்குரிய ஆணாகவும், சாதாரண ஆணாக இருந்தால் அந்த இடத்தில் அந்த குறிப்பிட்ட நிறமூர்த்தத்தில் குறிப்பிட்ட ஸ்தானத்தில் காணப்படுகின்ற அந்த பரம்பரை அலகானது நோய் அற்ற தன்மையாக இருப்பதனால் அவர் சாதாரண ஆணாகவும் காணப்படுகின்றார். இப்போ உங்களுக்கு ஒரு ஆண் நோயுள்ளவரா நோய் இல்லாதவரா, பெண் நோயுள்ளவரா நோய் இல்லாதவரா, காவி பெண்ணா என்பதற்குரிய பரம்பரை அலகுகளை குறிக்கும் ஆற்றலை பெற்றிருக்கிறீர்கள். இப்போ சாதாரண ஆக்களுக்கு எல்லா கலரும் எங்களுக்கு தெரியும். முதலும் ஒரு உதாரணம் காட்டினேன், இதிலும் காட்டுகிறேன். அதாவது பச்சை, மஞ்சள், சிவப்பு என்பன. மேலே இருப்பது சாதாரணமாக உள்ள. கீழே உள்ளவர்களை பாருங்கள். பச்சை ஒரு மாதிரி இருக்குது, மஞ்சள் தெரிகிறது, சிவப்பு தெரியவில்லை. அவருக்கு வேறு ஒரு மாதிரி தெரிகிறது. ஒரு பென்சில் அடுக்கொண்டை பார்த்தால் சாதாரண ஆக்களுக்கு இதில் இருக்கிற நிறங்கள் எல்லாம் தெரியும். எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்வதற்கில்லை. அப்படியான ஆக்களைத்தான் நாங்கள் நிறக்குருடு நோயுள்ளவர்கள் என்று சொல்கிறோம். இது எவ்வாறு ஒரு நாங்கள் படத்தில் காட்டி விளங்கப்படுத்துகிறது. இப்பொழுது மேலே பாருங்கள், நோயுள்ள பெண் என்றால் 2 பரம்பரை அலைகளும் எக்ஸில் காணப்படுகின்ற 2 பரம்பரை அலைகளும் பின்னடைவான சமனுகமாக காட்டப்பட்டிருக்கு. நோயற்றான் என்றது அதே ஸ்தானத்தில் எக்ஸ் நிறமூர்த்தத்தில் ஆங்கில பேரெழுத்தினால் கேபிட்டல் சி என்று காட்டப்பட்டிருக்கு. எனவே நோயுள்ள ஒரு பெண்ணை ஒரு நோயற்ற ஆண் திருமணம் செய்து அவருடைய குடும்பம் விருத்தி அடைய வேண்டிய சந்தர்ப்பம் வரும் பொழுது நோயுள்ள பெண் உருவாக்குகின்ற 2 பரம்பரை அலகும் 2 முட்டையிலும் நோய்க்குரிய காரணி இருக்கும். பாருங்கள், 2 பரம்பரை அலகுகளும் அந்த நோய்க்குள்ள காரணி இருக்கும். நோயற்ற ஆண் உருவாக்குற அந்த 2 விந்துகளிலும் ஒன்று எக்ஸாக வரும், மற்றது வையாக விருத்தி அடையும். எக்ஸ் நிறமூர்த்தத்தில் நோயற்ற தன்மை தான் காணப்படும். இவைகள் கருக்கட்ட வேண்டிய நிகழ்தகவை நாங்கள் நோக்குமிடத்து இங்கே பாருங்கள், நோய் உள்ள தன்மையும் நோய் அற்ற தன்மை உள்ள விந்து கருக்கட்டப்படும் பொழுது அது பெண் எக்ஸாக வந்தபடியால் பெண், ஆனால் அவர் காவி பெண்ணாக அமைவார். காரணம், இந்த ஆணில் இருந்த நோய் அற்ற தன்மை அந்த நோயுள்ள பெண்ணிலிருந்து வந்த நோய் உள்ள என்ற பின்னடைவான பரம்பரை அலகின் வெளிப்படுத்தியை தடுத்து விட்டது. அடுத்ததை பாருங்கள், ஆணாய் பிறந்திருக்கிறார், பாவம், நோயுள்ள தன்மை இந்த நோயுள்ள பெண் தாயிலிருந்து கடத்தப்பட்டிருக்கிறது. அதை எதிர்க்கக்கூடிய பரம்பரை அலகு வையில் இல்லை. அதனால் அவர் நிறக்குருட்டு நோயுள்ள ஆணாக விருத்தி அடைய வேண்டிய தன்மை காணப்படுகிறது. 3வது சந்தர்ப்பத்தை பாருங்கள், பெண்ணாக விருத்தி அடைகிறார். ஆணிலிருந்து வருகின்ற நோய் அற்ற தன்மை காணப்படுகிறது. இது நோயுள்ள பெண் தானே, கண்டிப்பாக அவர் நோயுள்ள காரணியை கொடுத்திருக்கிறார். ஆனால் இவருக்கு நோய் இல்லை. காரணம், இங்கு நோயுள்ள தன்மையை ஆணிலிருந்து புறப்பட்ட நோய் அற்ற காரணியானது ஆட்சியாக இருப்பதனால் இவர் காவி பெண்ணாக இருக்கிறார். இவரில் அந்த நோய் தென்படாது. ஆனால் இன்னொரு ஆண் உருவாவார் என்று நினைக்கிறேன்.
அவரும் அப்படித்தான். என்ன நடக்குது? தாயிலிருந்து புறப்பட்ட, தாயின் முட்டையிலிருந்து புறப்பட்ட பின்னடைவான பரம்பரை அழகு காரணமாக அவரின் நோய், அதாவது காவிப்பெண் என்று சொல்லவில்லை, நோயுள்ள பெண்ணுக்கு உருவாகிற ஆண்கள் எல்லாரும், நோயுள்ள பெண்ணுக்குரிய ஆண்கள் எல்லாரிலும் இந்த நோய் கடத்தப்படும். பெண்களாக இருந்தால் அவர்கள் காவி பெண்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் காவியாக இருப்பதற்கு காரணம் நோயற்ற ஆண் திருமணம் செய்தவையினால். இந்த சந்தர்தி 50% ஆண்கள் 50% பெண்கள் நோயுள்ள பெண்ணாக இருப்பதனால் ஆண்கள் அனைவரும் கண்டிப்பாக நிறக்குருட் நோய் உடையவராகத்தான் இருப்பார்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். பரம்பரை அழகு விகாரம். விகாரம் என்று சொல்லப்படுவது எமக்கு பல இயல்புகள் சந்ததி சந்ததியாக கிடைத்து கொண்டிருக்கின்றன. தாய் தந்தையரிலிருந்து, அவருடைய தாய் தந்தையரிலிருந்து எண்ணற்ற பரம்பரையிலிருந்து இயல்புகள் எங்களுக்குள் வந்து கொண்டு, அப்படி வரும் பொழுது சில வேளைகளில் அந்த நிறமூர்த்தங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். சடுதியாக ஏற்படும் மாற்றம் தான் விகாரம் என்று சொல்லப்படும். மாற்றம் வாரத்துக்கு நிறைய சூழல் காரணிகள் இருக்கின்றன. அதனால் பரம்பரை அழகில் விகாரம் ஏற்பட்டால் அது பின்பு அந்த சந்ததியிலிருந்து தொடர்ந்து கடத்தப்பட்டு கொண்டிருக்கும். இதைத்தான் பரம்பரை அழகு விகாரம் என்று சொல்லுவோம். அதனாலே கூட சில பரம்பரை அழகு நோய்கள் ஏற்படலாம். இப்போ பரம்பரை அழகு விகாரம் ஏற்படுவதற்கு பல்வேறு சூழலுக்கு உதாரணம் ஒரு கதிர்வீச்சை கூட சொல்லலாம். நிறைய காரணங்கள் இருக்கின்றன. இது டிஎன்ஏல மாற்றத்தை ஏற்படுத்தும். டிஎன்ஏன்னா அங்கே பரம்பரை இருக்கு. இப்போ பரம்பரையில் மாற்றம் ஏற்பட்டால் அடுத்தடுத்த சந்ததிக்கு தொடர தொடங்கிடும். இப்போ நிறமூர்த்தங்களில் காணப்படும் பாரம்பரிய பதார்த்தமான டிஎன்ஏயில் ஏற்படும் விகாரம் பரம்பரை அழகு விகாரம் எனப்படும். பரம்பரை அழகு விகாரம் என்றால் என்ன என்றால் நீங்கள் இவ்வாறு எழுத வேண்டும். இயற்கையாக தொழிற்படுகின்ற பரம்பரை அழகு, சாதாரணமாக எங்களில் இருக்கிற எல்லா பரம்பரை அழகுகளுமே இயற்கையாக தொழிற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால எங்களுடைய இயல்புகள் வெளிக்காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் ஏதாச்சும் திடீர் மாற்றம் ஏற்பட்டால் அது தலைமுறை உரிமை அடையும். தலைமுறை உரிமை என்றால் அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு இது தொடரப்போகிறது. உதாரணம் வெளிர். நாங்கள் எல்லாம் கருப்பு தோலுடையவராக இருக்கிறோம். அதுக்கு காரணம் மெலனின் என்றொரு நிறப்பொருள். அந்த நிறப்பொருள் இருப்பது நன்மை. ஏனென்றால் சூரிய வெளிச்சத்திலிருந்து பல்வேறு தீமையை விளைவிக்கும் கதிர்களிலிருந்து எமது தோல் பாதுகாக்கப்படுகின்றது. அந்த நிறப்பொருள் செல்வாக்கினால் தோலில் இயற்கையாக ஒருவதற்கு நிறம் இருக்கிறது. ஆனால் இவ்வாறான பரம்பரை அழகு விகாரம் தன் நிறமூர்த்தத்தில், நீங்கள் முதல் பார்த்ததெல்லாம் 2 நோய்கள் பார்த்தீங்க இலிங்க நிறமூர்த்தத்தில். இப்போ தன் நிறமூர்த்தத்தில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் இந்த மெலனின் நிறப்பொருள் என்ற பரம்பரை அழகு என்ன நடக்கிறது? வெளிரல் தன்மைக்குரிய பரம்பரை அழகாக மாறி விடுகின்றது. அவை தன்னிறமூர்த்தத்தில் ஏற்படும் சில பரம்பரை அழகு விகாரம் காரணமாக வெளிரல் தோன்றுகிறது. நீங்கள் நினைக்க வேண்டாம் மனிதரில் மட்டும்தான் இது ஏற்படும். நிறமற்ற வெள்ளை மயில் பார்த்திருப்பீர்கள், வெள்ளை காக்கா பார்த்திருப்பீர்கள், வெள்ளை புலி பார்த்திருப்பீர்கள். அங்கும் இந்த விகாரங்கள் காணப்படுகின்றது. வெள்ளை அணில் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது மனிதரில் காணப்படுகிற இவ்வாறு அன்றாட வாழ்க்கையை நீங்கள் காண்பீர்கள். நான் உதாரணமாக ஒரு ஆப்பிரிக்கன் ஆளை பிடிச்சி வந்திருக்கேன். ஏன்னா ஆப்பிரிக்கன்ஸ் அநேகமாக கருப்புத்தன்மை கூடினாக்கள், மெலனின் நிறப்பொருள் அதிகமாக உள்ளாக்கள். இங்கே பாருங்க, தோல், கண்மயிர், புருவங்கள் எல்லாம் அசாதாரணமான வெண்மையுடையவராக இருக்கின்றார். அவருடைய உறவினர்கள் யாரிலும் அவ்வாறான மாற்றங்கள் இல்லை. இதுதான் பரம்பரை அழகு விகாரம் என அழைக்கப்படும். ஆனால் இவருடைய சந்ததியில் இனி இந்த வெளிரல் நோய் தொடரப் போகிறது. அழகான நிறங்களுடைய மயில் உங்களுக்கு தெரியும். அங்கு கூட அந்த வெளிரல் நோயுடைய தன்மையை நீங்கள் காண்கின்றீர்கள். இது பல்வேறு விலங்குகளில் காணப்படுகிறது. இன்னும் ஒரு நோய் தலசீமியா. தலசீமியா என்பது உங்களுக்கு தெரியும், எமது குருதி கலன்களில் செந்நிறப்பொருள், அதற்கு பேர் ஹீமோகுளோபின், இரும்பும் புரதமுமான ஒரு நிறப்பொருள். அந்த நிறப்பொருள், அந்த புரதத்துக்குரிய பரம்பரை அழகு ஏதோ ஒரு விகாரத்தின் காரணமாக இந்த நோயை உருவாக்கிவிட்டது. இந்த நோய் சந்ததி சந்ததியாக கடத்தப்படுவதே தலசீமியா. இதுவும் சமனுக நிலையில் வெளிக்காட்டப்படும். பரம்பரை அழகு பின்னடைவான சமனுக நிலையில் இருக்கும் பொழுது இந்த தலசீமியா நோய் ஏற்படும். இப்போ தலசீமியா நோய் என்றால் பலருக்கு என்னென்று விளங்காமல் இருக்கும். தலசீமியா நோய் உள்ளவர்களுள் ஹீமோகுளோபின் செந்நிற அந்த நிறப்பொருள் உற்பத்தியானது பாதிக்கப்படுகிறது. ஏன்? அது உற்பத்தி செய்வதற்குரிய பரம்பரை அழகில் சில மாற்றம் ஒன்று ஏற்பட்டு விட்டது. இப்போ தலசீமியா நோயின் பிரதான அறிகுறி குருதிச்சோகை ஆகும். இப்போ சாதாரண செங்குளியத்தை பாருங்கள். இது சாதாரணமாக பொதுமக்களில் காணப்படுகின்ற செங்குருதி சிறுதுணிக்கை. ஆனால் தலசீமியா நோய் உள்ளவருடைய செங்குருதி சிறுதுணிக்கையின் அமைப்பு மாறி
ஈமோகுளோபின் அளவு குறைவதனால் அவர்களில் ஆக்சிஜன் கொண்டு செல்லப்படுதல் அதிகமாக பாதிக்கப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் கலப்பு பிறப்பாக்கம் பற்றி. அதாவது பாரம்பரியம் தொடர்பான அறிவை இப்பொழுது விஞ்ஞானிகள் அதிகமாக பயன்படுத்துவதனால் கலப்பு பிறப்பாக்கம் பற்றியும் அதனுடைய ஆய்வுகளும் இப்பொழுது முன்னேற்றகரமாக இருக்கின்றன. அதாவது சிறந்த பரம்பரை இயல்பு. அது என்ன சிறந்த பரம்பரை இயல்பு? அதிக விளைச்சல் தரக்கூடிய பயிர்கள், அதிக பால் தரக்கூடிய பசுக்கள், அதிக இறைச்சியை தரக்கூடிய மாடுகள், இவ்வாறானவற்றை உருவாக்குதலே சிறந்த இயல்பு என்று சொல்லுவோம். தாவரங்களிலும் அப்படித்தான். நாங்கள் சில உதாரணங்களை பார்ப்போம். சிறந்த பரம்பரை இயல்புகளை கொண்ட தாவர விலங்குகளை தெரிவு செய்து அவற்றை அடுத்தடுத்து இனவிருத்தி செய்து உயர் விளைச்சலை பெறுதல். அது தாவர விளைச்சலாக இருக்கலாம், விலங்கு விளைச்சலாக இருக்கலாம். உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம் அதிக விளைச்சலை தரக்கூடிய பயிர்கள். அதே போன்று பீடைகளுக்கு எதிர்ப்பு சக்தியை வழங்கக்கூடிய பயிர்கள் விவசாயிகளுக்கு பெரிதாக உதவும். பீடை நாசினி தெளிக்க வேண்டிய தேவைகள் இருக்காது. அடுத்தது வித்துக்களற்ற சதைப்பற்றான பழங்களை உருவாக்குதல். இப்பொழுது அதிகளவு தரக்கூடிய மாடுகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த பசுகினம் அதிகளவு பால் 40 லிட்டருக்கு மேற்பட்ட அளவுகளில் பால் தரக்கூடியது. அப்போது ஒரு சிறந்த இயல்பாக நாங்கள் கருதுகிறோம். சாதாரண மாடுகள் 1 லிட்டர் 2 மீட்டர் பால்கள் தான் தரும். அதே போன்று வளர்ச்சி வீதம் கூடிய கோழி இனங்கள் இருக்கின்றது. இது கலப்பு பிறப்பாக்கத்தினால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு நன்மையாகும். வித்துக்களற்ற பழங்கள், இந்த வாட்டர்மெலன் என்ற பழம், தோடம்பழங்களில் இப்பொழுது வித்துக்கள் உருவாகாமல் அந்த பழங்கள், அதாவது ஒரு பொருளாதார ரீதியில் நாங்கள் கலப்பு பிறப்பாக்கத்தின் மூலம் இவ்வாறான உற்பத்திகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். அடுத்து பிறப்புரிமையியல் பொறியியல், ஜெனட்டிக் என்ஜினியரிங் என்று இருக்கு. அதாவது டிஎன்ஏ மூலக்கூறை நாங்கள் மாற்றியமைத்தல். ஒரு அங்கிலிருந்து ஒரு இயல் போன்றை பெற்று, அதாவது எங்களுக்கு விரும்பிய ஒரு இயல் போன்றை பெற்று அந்த மூலக்கூறின் பகுதிகளை ஒன்று சேர்த்து, அப்போ இதுக்கு இந்த டிஎன்ஏகளை ஒன்று சேர்ப்பதற்கு அதற்குரிய அறிவும் அதற்குரிய தொழில்நுட்பமும் அதற்குரிய உபகரண வசதிகளும் எங்களுக்கு தேவை. அவ்வாறான மூலக்கூற்று தொழில்நுட்பம் தான் டிஎன்ஏ மீளச் சேர்க்கை தொழில்நுட்பம் என அழைக்கப்படுகின்றது. அதனால் நாங்கள் மேம்படுத்தக்கூடிய தாவரங்கள், மேம்படுத்தக்கூடிய விலங்குகளை உற்பத்தியாக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் பார்ப்பது அதிக பால் தரக்கூடிய பசு இனம், அதை போன்று அதிக நிறையுள்ள இறைச்சியை தரக்கூடிய ஒரு மாடு இனத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதெல்லாம் மேம்படுத்தப்பட்டவை பரம்பரை அழகு தொழில்நுட்பத்தின் மூலம். தாவரங்களில் கூட டிஎன்ஏ மீளச் சேர்க்கை தொழில்நுட்பத்தினால் பாருங்கள் உருளைக்கிழங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது இது அதிக விளைச்சலை தரும், குறைந்த காலத்தில் அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கும். இது டிஎன்ஏ மீளச் சேர்க்கை தொழில்நுட்பத்தின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட விரும்பிய இயல்பு. அதாவது குறைந்த மூலதனம் அதிக விளைச்சலை தரக்கூடிய உருளைக்கிழங்கு தாவரம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. சுகல பயிற்சியை செய்யப்பட்டிருக்கிறது. இது களைகளுக்கு எதிர்ப்பு தன்மையை காட்டுகிறது. பொதுவாக களைகள் வளரும் பொழுது அவற்றை எதிர்த்து வளரக்கூடிய தாவரங்களாக காணப்படுகின்றன. இதற்காக பாக்டீரியாவிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த குறித்த பரம்பரை அலகை இங்கு செலுத்தி, அதாவது இந்த சுகல தாவரத்தினுடைய நிறமூர்த்தத்தினுள் செலுத்தி இந்த புதிய இயல்பு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் மூலம் பெறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பீடைகள்னா பூச்சி பீடைகள், உதாரணம் வேறு பீடைகளும் இருக்கு. அந்த பூச்சி பீடைகளை எதிர்ப்பு இயல்புள்ள தாவரங்களை நாங்கள் வளர்க்கலாம். அதனால் பூச்சி தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். களநாசினி தெளிக்க வேண்டிய தேவைகள் இருக்காது. அது மண் வாழ் பாக்டீரியா, மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கிற பாக்டீரியாவிலிருந்து குறித்த பரம்பரையில வெட்டி எடுத்து எங்களுடைய தாவரங்களுக்குள் செலுத்தி உருவாக்கப்பட்ட இனங்களுள், அதாவது பீடைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. கோல்டன் ரைஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், பொன்னரிசி. இது கரெக்ட் தாவரத்திலிருந்து விட்டமின் ஏ தொகுக்கக்கூடிய பரம்பரை அலகை வெட்டி எடுத்து அரிசி இனங்களுக்குள் புகுத்தி பெறப்பட்ட ஒரு அரிசியில் விட்டமின் ஏ அதிகமாக காணப்படுகிறது. அதன் நிறம் சற்று பொன்னிறமாக இருப்பதனால் அதனை பொன்னரிசி, கோல்டன் ரைஸ் என அழைக்கின்றார்கள். விட்டமின் ஏ அளவை இங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று குளிர் நாடுகளில் பொதுவாக இந்த தோட்டப்பயிர்களை காண்பது அரிது. அங்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய, அங்கு வாழ்கின்ற மீன்களிலிருந்து பெறப்பட்ட ஜீன்களை எடுத்து தக்காளியில் செலுத்தி அந்த குளிர் பிரதேசங்களில் பயிர் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். அதிகளவு தரக்கூடிய பசுக்கள், அதிகளவு இறைச்சியை தரக்கூடிய மாடுகள் என்பன டிஎன்ஏ தொழில்நுட்பத்தினுடைய
நாங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தொழில்நுட்பமாகும். இதே மாதிரி இன்னும் ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது. பரம்பரை அலகு தொழில்நுட்பத்தின் மூலம் மேம்படுத்தப்பட்ட பயிர், அதாவது ஜெனட்டிக்கலி மோடிஃபைட் ஃபுட், அதாவது பரம்பரை அலகு ரீதியில் நாங்கள் மேம்படுத்திய பயிர்களை பெறுதல். அந்த நிலையில் நாங்கள் பார்க்கும் பொழுதும் பாருங்கள், அமைலேஸ் உற்பத்தி, செயற்கை அமினோ அமில உற்பத்திக்காக நாங்கள் உற்பத்தியினால் மோனோசோடியம் குளூட்டாமேட் போன்றனவற்றை பெறக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கைத்தொழில் துறையில் பரம்பரை அலகு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட பாக்டீரியா பேதங்கள், அந்த பாக்டீரியாவிலிருந்து பெறப்பட்ட ஜீன்களை நாங்கள் இப்பொழுது பயன்படுத்தி அமைலேஸ் நொதியத்தை உற்பத்தி செய்கின்றோம். அதே போன்று சயனோபாக்டீரியா, விட்டமின் B12 அது எமது குருதியினுள்ள ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு மிகவும் அவசியமான விட்டமின் என்று முதலாவது அலகில் கற்றுள்ளீர்கள். அத்துடன் விட்டமின் இ உற்பத்திக்கு சயனோபாக்டீரியாவை பயன்படுத்துகின்றார்கள். அவை சயனோபாக்டீரியாவிலிருந்து பெறப்பட்ட குறித்த ஜீனை பிரித்தெடுத்து நாங்கள் தொழில்நுட்பத்தின் மூலம் இதனை உருவாக்குகின்றோம். மருத்துவத்துறையில் ஈகோலை என்ற பாக்டீரியா பயன்படுத்தப்படுகிறது. அதிலிருந்து இன்சுலின் ஹோமோன், அதாவது நீரிழிவு நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு மருந்து தயாரிக்கப்படுகின்றது. அதற்காக ஈகோலை பாக்டீரியா பயன்படுத்தப்படுகின்றது. அவ்வாறு வளர்ச்சி ஹோமோன்கள், நுண்ணுயிர் கொல்லிகள், மருத்துவத்துறையில் எவ்வளவோ மருந்துகள் நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு ஃபங்கஸுக்களை பயன்படுத்துகிறார்கள், பாக்டீரியாக்களை பயன்படுத்துகின்றார்கள். புதிய நாடிகளை விருத்தி செய்வதற்கு, குருதி அடைப்பை தவிர்ப்பதற்கும், மாற்று வழி அறுவை சிகிச்சைகளுக்கும் இந்த ஜெனட்டிக்கலி மோடிஃபைட், அதாவது பரம்பரை அலகினால் ஏற்படுத்தப்பட்ட சில மாற்றங்கள் இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது இந்த தலைமுறை உரிமை பாடத்தினுடைய இறுதிப் பகுதியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்திருக்கிறோம். இதற்குரிய முதல் பகுதிகள், முதல் அலகுகளை நீங்கள் பார்ப்பதன் மூலம் கற்கக்கூடியதாக இருக்கும். இந்நிகழ்ச்சியை அமைத்து வழங்கிய எமது தேசிய கல்வி நிர்வாகம் மற்றும் கல்வி அமைச்சுக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.